கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஆபிரகாமின் விசுவாசிகளின் தகப்பனாகிய பேர் பெற்றவனும் உயர்ந்தவனும் உன்னதமான இடங்களை மகிமையாய் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதமான ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற அற்புதமான 3 ரகசியங்களை நாம் இன்று தியானிக்க போகிறோம். ஐயா, அந்த மனிதன் எப்படியாய் இந்த அற்புதமான ரகசியங்களை பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து நாம் விவரமாக தியானித்து, அன்பு தேவ பிள்ளைகளே, அதை எப்படி நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும், அந்த மகா மேன்மையான ஆசீர்வாதங்களை நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்திலே யாருக்குமே கொடுக்கப்படாதது போன்ற மகிமையும் மகத்துவமுமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவன் ஆபிரகாம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் விசுவாசிகளின் தகப்பன் என்றும், ஆமென், வருகிற எல்லா ஜெனரேஷன்களுக்கும் தகப்பன் என்று சொல்லப்பட்ட, தேவனால் அப்படியாய் அழைக்கப்பட்ட, தேவனுடைய சிநேகிதனாய் இருந்த அந்த அற்புதமான ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளை தவிர எவரும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆசீர்வதிப்பதே பாருங்க, இஸ்ரவேலை, தேவ பிள்ளைகளை, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதை மறந்து விடாதிருங்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு, தேவ பிள்ளைகளுக்கு என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உங்களுக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். ஆமென். உத்தமனுக்கு கர்த்தரே துணை. ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது அங்கே சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அங்கே சமாதானத்திற்கு பாத்திரவான் இருக்க வேண்டும். இல்லைனா அது திரும்பி வரும் என்று சொன்னாரே. இன்று இந்த அற்புதமான ஆசீர்வாதங்களுக்கு எப்படி நாம் தகுதி உள்ளவர்களாய், பாத்திரம் உள்ளவர்களாய் மாற முடியும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் அற்புதமும் அதிசயமுமானவைகள். இவைகள் ஏதோ ஜீம்பும்பாவிலே வர்றதில்லை. அது ஐயா, இது போன்ற அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏதோ தந்திரங்களினாலும் ராஜதந்திரங்களினாலும் சில ராஜதந்திரங்களான வழிமுறைகளினாலும் வருவதில்லை. இதற்கென்று ஒரு நல்ல நடைமுறை இருக்கிறது, திருச்சட்டம் இருக்கிறது. அதன்படியே நடக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடியே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ எத்தனை கடனில் இருந்தால் என்ன, எப்படி நீ தோற்று போயிருந்தால் என்ன, ஐயா இனி எழும்ப வழியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் என்ன, கவலைப்படாதிருங்கள். என் வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு வசந்த காலம் இனி வருமா, அல்லது இது போன்ற ஒரு மகிமையான தொடக்கம் இனியும் வருமா? ஐயா, நான் எங்கேயோ இருந்தேன், எவ்வளவோ உயர்வும் உன்னதமான இடத்தில் இருந்து விழுந்திருக்கிறேன். இப்பொழுது நான் விழுந்திருக்கிற விழுதல் நான் என் ஜீவிதத்தில் எழும்பவே முடியாது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நான் அடைந்திருக்கிற அநீதி, நான் அடைந்திருக்கிற கஷ்டங்கள், கடன்கள், என் தோல்விகள் எல்லாம் இனி எழும்பவே முடியாத இடத்திலே கிடக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் எழும்புவீர்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, மோசையோடு சொல்லும் பொழுதும் கூட கர்த்தர் சொன்னார், இந்த ஜனங்களை நீ எப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறாயோ அப்படியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆமென். அப்படியே கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மோசே தேவ பிள்ளைகளோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு சொன்ன பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில்
ஆவியினாலே நாம் திட்டமாய் பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என்னை ஆசீர்வதிக்காவிடில் நான் உம்மை போக விடுவதில்லை என்று இரவு முழுவதும் போராடி ஜெபித்த ஒருவனை, அந்த நல்ல யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து, இனி நீ யாக்கோபு அல்ல, மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே, ஆதலினால் இனி யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் ஆபிரகாமை போல, ஓ குளோரி, ஆபிரகாமுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பது எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஆதியாகமம், அன்பு தேவ பிள்ளைகளே, மிகவும் பிரபலமான ஒரு வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அற்புதமான ஒரு கண்டிஷனை முதல் வசனத்திலேயே சொல்லுகிறார். ஓ, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆமென். எத்தனை பேர் இதை செய்ய முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை நீங்கள், ஐயா, நான் இருக்கிற இடத்தை விட்டு ஒருவேளை ஒரிசாவிற்கோ அல்லது பீகாருக்கோ அல்லது காஷ்மீருக்கோ போக சொல்லுகிறீர்களா? இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்படியாய் புறப்பட்டால் நல்லதுதான். ஆனாலும் இங்கே செய்ய வேண்டிய ஒரு ஆவிக்குரிய நடைமுறை இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். எப்படியாவது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம், அல்லது இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணா ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். இப்படி செய்துட்டா ஒரே ராத்திரியில வந்துரும், ஒரு செகண்ட்ல வந்துரும், ஒரு நிமிஷத்துல வந்துரும். இப்படி மட்டும் செய்தா போதும், உடனே ஆசீர்வாதம் வந்துரும். இல்லைன்னா இந்த ராத்திரியிலே எல்லாம் வந்துரும். இது போன்ற பல்வேறு நடைமுறைகள் இருக்கிறது. உலகபூர்வமான இந்த நடைமுறைகளை விட்டு அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமான தேவ வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, நல்ல கவனிங்க, ஆபிரகாமோடு கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளின்படியே இந்த உலகமெல்லாம் கடைபிடிக்கிற இந்த அநேகமான உபதேசங்களை விட்டு, அநேகமான நடைமுறைகளை விட்டு, ஓ, இந்த காரியங்களை ஜெனரேஷனாய் ஓடிக்கொண்டிருக்கிற பல்வேறு காரியங்களை விட்டு தேவனிடத்தில் திரும்பும் பொழுது, ஆமென், எல்லாவற்றையும் விட்டு அன்பு தேவ பிள்ளைகளே, நீதியாய் நீதி செய்கிற பிள்ளைகளாய், ஆபிரகாமை போல அவருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், நல்ல கவனிங்க, அவருடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் காண்பிக்கிற நடைமுறைகளை, வழிமுறைகளை, திருச்சட்டத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் கொடுத்த அற்புதமான காரியத்தை பாருங்க. அவர் கேட்ட உடனே 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அற்புதமான கட்டளையை, கண்டிஷனை சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்ன நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஐயா, உங்களையும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களையும் என்னையும் அவர் பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவது நிச்சயம். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஓ குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். வேதத்திலே சொல்லப்பட்ட நடைமுறைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஐயா, ஜெபிக்க வேண்டியது நல்லதுதான், ஜெபிப்போம். நல்ல வழிமுறைகளோடு, வேத சத்தியத்தோடு இணைந்து, ஓ, அங்கும் இங்கும் ஏதோ கடையில போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது போல, ஓ, நிச்சயமாய் உடனடியாய் இன்றே இப்பொழுதே இந்த நொடியிலே என்ற எல்லா ராஜதந்திரங்களும் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் ஆபிரகாமுக்கு கொடுத்த கற்பனைகளை நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை, நீங்கள் வாழுகிற பட்டணங்களிலே, நீங்கள் வாழுகிற சூழ்நிலைகளிலே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் பெயரை
பெருமைப்படுத்துவார். மாற்றமே இல்லை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தரே ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களை சபிக்கிறவர்களை அவரே சபிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது சார்? இது அவர் சொன்ன அற்புதமான கட்டளை கீழ்ப்படிந்து. அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்திலே ஜெனரேஷனாய் கடைபிடித்து வருகிற தவறான கோட்பாடுகள் அல்லது தாறுமாறான கோட்பாடுகள், துருபதேசங்கள், கள்ள போதனைகளுக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டு நிச்சயமாய் தேவ நடைமுறைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவைகளை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பார். முதலாவதாக இப்படியாய் நீங்கள் நடப்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதிருங்கள். இதுதான் ரகசியம். ஒன்று, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தர் சொன்னபடியே கீழ்ப்படுகிறது. ஆபிரகாம் அவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து அப்படியே என்ன செய்தான்? புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் சொன்ன கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை, நல்ல வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் தேவ சித்தத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படியும் பொழுது முதலாவதாக இந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஐயா, இங்கே ஒரு அற்புதமான காரியம் ஆதியாகமம் 13 சித்தரிக்கப்பட்டுள்ளது. நன்றாய் கவனியுங்கள். லோத்து என்கிறதான ஆபிரகாமின் சகோதரனின் மகன் ஆபிரகாமோடு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளிலே இவர்களுக்குள்ளே பாருங்க, நிச்சயமாய் அது ஆபிரகாமால் வந்தது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இளைஞனான இந்த மனிதன் பாருங்க, இவனுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. இது பெரியப்பா போல வாழணும். அவர் மாத்திரம் இப்படி இருக்கிறாரு, இவர் மாத்திரம் என்ன இப்படி இருக்கிறாரு, நாமும் அப்படி ஆக வேண்டாமா, நமக்கும் ஒரு இது வேண்டாமா, நமக்கும் எப்படியோ சம்திங் அங்கே ஏற்பட்டு அங்கே ஒரு குழப்பம் வருகிறது. ஆனால் ஆபிரகாமோ பாருங்கள், எப்படி ஒரு உதார குணமுள்ள ஒரு உத்தமமான மனிதனாய் இருக்கிறார் பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் அப்படியாய் அங்கே ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னே இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு போகலாம், நீ விரும்பினால் கடந்து செல்லலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். யார் சொல்ல முடியும் பாருங்க? ஒரு இளைஞன் அல்லது ஒரு அண்ணனுடைய மகன், சகோதரனுடைய மகன் இப்படியாய் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எவ்வளவு உத்தமமான ஒரு சூழ்நிலையிலே அவர் இருக்கிறார் பாருங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாமையில் உள்ள சமபூமியான நீர்வளம் பொருந்திய இடம் முழுவதையும் அவன் எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இன்னும் யோர்தானுக்கு அருகாமையான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டான். அவைகளை எடுத்துக்கொண்டு அவன் அப்படியாய் புறப்பட்டு போகிறான். நிச்சயமாக அது ஒரு ஆபிரகாமுக்கு அவன் இருந்தவைகளிலே ஒரு பெரிய இழப்பாய் இருந்திருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இதை பொறுமையோடு சகித்ததினாலே பாருங்கள், இது இரண்டாவது ரகசியமே இங்கே தான் இருக்கிறது. சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. சூழ்நிலைகள் வரும் பொழுது பொறுமையாய் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. ஐயா, இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் அநேகர் அவருடைய ஆவிக்குரிய நிறத்தை, ஆவிக்குரிய தன்மையை இழந்து விடுகிறது. அநேகரை நாம் பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இது போன்ற சூழ்நிலைகளிலே உத்தமமாய் நடந்த அற்புதமான ஆபிரகாமை நாம் முன்மாதிரியாக கொண்டு இது போன்ற சூழ்நிலைகளிலே நல்ல தேவ பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது இந்த இரண்டாவது வழிமுறை ஒரு நாளும் தோற்று போகாது. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் உடனே என்ன நடக்கும் பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்குமாய் இருக்கும்படியாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன்
சந்ததியும் எண்ணப்படும். ஓ குளோரி! நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட அற்புதமான மகா மகிமையான யாருக்கும் கிடைக்காத அற்புதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆனால் எந்த சூழ்நிலையிலே கொடுக்கிறார் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆதலினால் ஓ குளோரி, இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். ஹல்லேலூயா! பார்க்கிற இடங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கென்று எழுதி தந்திருக்கிற அற்புதமான வார்த்தைகளை நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து, ஆமென், நீ எழுந்து சோர்ந்து போகாதே. ஐயா, உன்கிட்ட உள்ளத நல்ல சமமான பூமியை எல்லாம், யோர்தான் நதி செழிப்பான நதிக்கரையோரம் உள்ள பகுதிகளை எல்லாம், கர்த்தரின் தோட்டத்தை போலிருந்த பகுதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டானே என்று சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம் அங்கே சோர்ந்து போனதா எழுதப்படவே இல்லை. ஆனாலும் இருதயத்திலே ஒரு சின்ன காரியம் நினைவில் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தரோ ஐயா அதுவரை கொடுத்ததை காட்டிலும் அற்புதமும் அதிசயமுமான ஆசீர்வாத வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார், உடன்படிக்கை பண்ணினார். ஓ, அவர் எழுந்து போன பொழுது, போ என்று சொன்ன பொழுது 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போனான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஓ குளோரி! அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களை ஆபிரகாமை போல ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பெருகவே பெருக பண்ணுவார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். மாற்றமே இல்லை. உங்கள் குடும்பங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். ஹல்லேலூயா! உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு எல்லை, வானமே எல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஆபிரகாம் கடைபிடித்த நல்ல வழிமுறைகளை நன்றாய் ஆராய்ந்து தேவ சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் அவருடைய திட்டங்களுக்கும் திருமறை சட்டங்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மறந்து விடாதிருங்கள். மூன்றாவதாக அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான காரியம் இங்கே நடக்கிறது. ஆதியாகமம் 22ஆம் வசனத்திலே கர்த்தர் பாருங்க, இப்படியாய் ஆபிரகாமோடு சொல்லுகிறார். பாருங்க, இந்த மூன்றாவது ரகசியம் மகா அற்புதமானது, ஒரு நாளும் தோற்று போகாதது. ஆமென். எத்தனை ராஜதந்திரங்களும் அல்லது எந்த விதமான தந்திரங்களும் எந்த விதமான குறுக்கு வழியிலான உபதேசங்களை காட்டிலும் இந்த அற்புதமான நெறிமுறை திருச்சட்டம் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் வழிமுறைகளையும் தேடுங்கள், பிறகு உங்களுக்கு இவைகள் எல்லாம் நீங்கள் வேண்டிக் கொண்ட விரும்பின எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்றார், நீ ஆபிரகாமே, நீ உன் புத்திரன் என்றும் பாராமல் அவரை இந்த ஈசாக்கை நீ நம்பி இருக்கிற, நீ ஆசையாயிருக்கிற, நீ பேணி காக்கிற, உன்னுடைய எதிர்காலமாயிருக்கிற, உன்னுடைய நம்பிக்கையாயிருக்கிற, உன்னுடைய மொத்த விருப்பமாயிருக்கிற, உன்னுடைய முழு பலமாயிருக்கிற இந்த ஈசாக்கை கொண்டு எனக்காக நீ பலியிட வேண்டும் என்று கர்த்தர் கேட்டுக்கொண்ட பொழுது, எனக்காக அவனை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்டுக்கொண்ட பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியாய் ஈசாக்கை முழுமையாய் ஐயா முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமா, முழு மனதோடு அப்படியாய் ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல ஆபிரகாமை அங்கே நாம் பார்க்கிறோமே. அப்பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார் உடனடியாக, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மீது கையை போடாதே என்று சொன்ன ஆண்டவர், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை எனக்கு ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் என்ன செய்வேன்? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா! ஐயா, இதுவரை நீங்கள் அறியவில்லையா என் ஆண்டவரே?
ஐயா 75ஆம் வயதிலே என்னை தெரிந்து கொண்டீர். 25 வருடங்களுக்கு பிறகு இந்த அற்புதமான குழந்தையை கொடுத்தீர். இன்று அவன் நடமாடுகிற ஒரு அற்புதமான பிள்ளையானா இருக்கிறான். இவன் மூலமா என் சந்ததி கட்டப்படும் என்று நினைத்தீனே. இவனையா நான் உம்முடைய பலிபீடத்தில் தர வேண்டும். இவனையாய் உமக்கென்று முழுமையாய் தர வேண்டும். 1000 கேள்விகள் வந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமோ முழுமையாய் அதை ஒப்பில் கொடுக்கும் பொழுது கர்த்தரிடம் இருந்தே பெற்றுக்கொண்டேன். அதை கர்த்தருக்கே, நானும் என் குடும்பமும், நானும் என் வீட்டாரும், நானும் எனக்குள்ள எல்லாம் கர்த்தருக்கே என்று அவர் சமர்ப்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் மகிமையான, உயர்வுகளுக்கெல்லாம் உன்னதமான மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல் எத்தனை எண்ணி முடியாததா இருக்கிறதோ அப்படியே கடற்கரை மணலாய் அத்தனையாய் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமென். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஹல்லேலூயா, உன் சந்ததிக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கடனும் கஷ்டமும் நஷ்டமும் துக்கமும் துயரமும், ஐயா, தோல்வியும் கடனும், குளோரி, வாழவே முடியாது என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, சிலருடைய ஜெபம் எத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும் பரலோகத்துக்கு போகிறதே கிடையாது. சிலருடைய ஜெபங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சரி, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்றதாய் போய்விடும். நல்ல குணங்கள் இல்லாத வாழ்க்கை, ஐயா, நற்குணங்கள் இல்லாத, மனச்சாட்சி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, அல்லது மனச்சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவருடைய வாழ்க்கையிலே எத்தனை ராஜதந்திரங்களை மேற்கொண்டாலும் நிச்சயமாய் அவர்கள் ஒருபோதும் சித்தி அடைவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்படலாம், ஏதோ நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். இது போன்ற ராஜரீகமான மகிமையான ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சொல்லுக்கு எந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படுகிறவர்களாய் இந்த 3 நடைமுறைகளையும் கையாளுகிற பிள்ளைகள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆபிரகாமின் சந்ததியாய், ஆபிரகாமின் மார்க்கத்தாராய், ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய், ஆபிரகாமுக்கு கிடைத்த மகா பெரிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் குடும்பமாய், நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் தைரியமாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு, கனிகள் அற்ற, ஆவியின் கனிகள் அற்ற, ஐயா, ஆவியின் கனிகளற்ற ஊழியம் எத்தனை வரங்கள் நிறைந்ததா இருந்தாலும் அது மகா ஆபத்தானது. ஆமென். ஓ க்ளோரி. எத்தனை மகிமையான தேவ வல்லமை சில நாட்கள் செயல்படுத்துகிற அல்லது அந்த வல்லமையில் செயல்படுகிறவர்களா இருந்தாலும் ஆவியின் கனி இல்லாதவர்கள் நீடித்து வாழ்ந்த சரித்திரமே இல்லை. அவர்களுடைய அந்த ஆவியின் வரங்கள் நீண்ட நெடுங்காலமாய் செயல்பட்டதே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் இந்த நடைமுறைகளை, இந்த அற்புதமான தேவ ரகசியங்களை கீழ்ப்படியும் பொழுது, ஹல்லேலூயா, விசுவாசிகளின் தகப்பன் என்று அற்புதமான ஆசீர்வாதங்களை, மகா மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அந்த அற்புதமான மனிதனை போல நீங்களும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்க வாழ்க்கை மகா பெரிய ஆச்சரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே கேள்விக்குறியாயிருந்த உங்கள் வாழ்க்கை அநேகருடைய பார்வைக்கு ஆச்சரியக்குறியாய் மாறிவிடும். நான் அநேக முறை சொல்லுகிறது போல, உங்க வாழ்க்கை ஒருவேளை கேள்வி, இவர்கள் என்ன ஆவார்கள்,
இவர்கள் பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? இந்த குடும்பம் எல்லாம் இனி தழுக்குமா? இந்த குடும்பம் சாபம் பிடித்தது, அல்லது இவர்கள் வாழப்போவதில்லை. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் 1000 கேள்விகளை தொடுக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் இப்படி உத்தமமாய் வாழுகிற, நீதியாய் வாழுகிற, நீதியின் படி நடக்கிற பிள்ளைகள் ஒரு நாளிலே நிச்சயமாய் கேள்விக்குறியாய் இருந்தவர்களுடைய வாழ்க்கை ஆச்சரியக்குறியாய் எழுந்து நிற்கும். அன்று சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை காணும், ஜனங்கள் எல்லாம் அதை காண்பார்கள். நிச்சயமாய் இந்த 3 நடைமுறைகளையும் அன்பு தேவ பிள்ளைகளை கடைபிடிக்க எந்த சூழ்நிலையிலும் உங்க வாழ்க்கையில இந்த 3 நடைமுறைகளையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படியே நடக்கிற, அதற்கு கீழ்ப்படுகிற, வெறும் பேச்சில் அல்ல, வெறும் சொல்லில் அல்ல, அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது ஆமென். இரண்டாவதாக லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ஏற்பட்டது போன்ற சூழ்நிலை எல்லோருக்கும் வர முடியும். அது போன்ற வருகிற சூழ்நிலையிலே கர்த்தரையே நம்பி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ திருச்சட்டத்தின்படியே, வழிமுறைகளின்படியே, கற்பனைகளின்படியே நடக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது, மூன்றாவதாக நானும் என் வீட்டாரும், நானும் எனக்குள்ளதும், நானும் நான் நம்பி இருக்கிற எல்லாம் என் தேவனுக்கே என்று நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது, அல்லேலூயா, எண்ண முடியாத, கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத மகா திரளான அற்புதமான கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் செழித்திருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். வருகிற நாளிலே பாருங்கள், இந்த ஜூன் மாதம் 6, 7 தேதிகளிலே அன்பு தேவ பிள்ளைகளே, குன்றத்தூர் அருகில் உள்ள புதுநல்லூர் என்கிற இடத்திலே, அந்த ரோட் சைடுல போலீஸ் பூத்துக்கு ஏத்தாப்புல இருக்கிற அந்த ரோட்டு ஓரமாய் அமைந்துள்ள அந்த நிலப்பரப்பிலே, பரந்த வெளியிலே ஒரு அற்புதமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை மனதார வாழ்த்துகிறேன். மனதார இதற்காக ஜெபித்த, இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்த, பண உதவிகள் செய்த என் அன்பு சகோதர சகோதரிகளை மனதார வாழ்த்துகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டமாய் இருந்தது ஸ்ரீபெரும்புதூரிலே. இதுவரை அது போன்ற கூட்டங்கள் நடக்கவில்லை என்று எல்லா முதியவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், வாலண்டியர்ஸ், எல்லா தேவ பிள்ளைகளும் அந்த 3 நாட்களையும் ஒரு பண்டிகை தினமாய் அனுஷ்டித்தார்கள். அத்தனை திரளான வார்த்தைகளும் மாத்திரமல்ல, அத்தனை திரளான அற்புதங்களை கர்த்தர் செய்ததோடு எல்லோரையும் கர்த்தர் மகிமைப்படுத்தினார். பிலிப்பு செய்த ஊழியங்களினாலே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டதை நாங்கள் அங்கே அனுபவித்தோம். இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய தியாகம், தியாகமான உழைப்பு, தியாகமான ஜெபம். அன்பு தேவ பிள்ளைகளை, வரப்போகிற கூட்டத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பார். முடிந்தவர்கள் கண்டிப்பாய் சென்னையை சுற்றில் உள்ளவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலும் இந்த கூட்டங்களுக்காய், இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், என் தெய்வமே, உங்க திருச்சட்டத்திலே, கற்பனையிலே எழுதி வைத்திருக்கிற அற்புதமான 3 ரகசியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே யார் யார் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, சொந்த ஜீவிதங்கள், கையின் பிரயாசங்கள், வேலைகள், செய்ய வேண்டிய தொழில்கள், இவைகளிலே என்ன பெரிய ஆசீர்வாதங்களுக்காய் உம்முடைய சந்நிதியிலே வந்திருக்கிறார்களோ, என்ன மகிமையும் மகித்துவமான அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இங்கே வந்திருக்கிறார்களோ, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமையான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய், என் தெய்வமே, இவர்கள் சமாதான பாத்திரர்களாய், சமாதான
சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். மோசையோடு கர்த்தர் சொன்னது போலவே என்னாகமம் 6 ஓ லார்ட் நீங்க சொன்னது போலவே கர்த்தராகி ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிக்க கடவர், காக்க கடவர். ஐயா உம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இவர்களையும் இவர்கள் பிள்ளைகள் மீதும் கிருபையாயிருக்க கடவர். என் தெய்வமே உம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரசன்னமாக்கி என் தெய்வமே இவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் கட்டளையிடப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். நல்ல பிதாவே, இன்று இந்த தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய நீர் அவர்களை கைவிடுகிறதில்லை, இவர்களை விட்டு விலகுகிறதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். மகிமையான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஐயா மகிமையும் மகத்துவமான காரியங்கள் ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்று ஓ லார்ட் உன்னதங்களிலே உட்காருகிற பிள்ளைகளாய் தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனுடைய சிநேகிதர்கள் எனப்படுகிறவர்களாய் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை நீர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற பெரிய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஓ லார்ட் நாங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார்க்கிறோம். தேங்க்யூ லார்ட். நாங்கள் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் என் தெய்வமே நீர் எங்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்குமாய் என்றென்றுமாய் இருக்கும்படியாய் கொடுக்கிறீரே. அதற்காக உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோம் சுவாமி. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் சுத்தி திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீங்களே. என் தெய்வமே இந்த ஆசைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் வந்திருக்கிற பல்வேறு இயக்கங்களோடும் அப்பா எதிர்பார்ப்புகளோடும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்முடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு உடனடியாய் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டது போல இன்று தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ஆமென். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஐயா எங்களையும் எங்கள் வீட்டாரையும் நானும் என் வீட்டாரும் நானும் எங்களுக்குள்ள எல்லாம் ஓ லார்ட் நானும் நான் விரும்புகிற வைத்திருக்கிற ஓ க்ளோரி எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நல்ல ஆபிரகாமை போல ஒரு அற்புதமான ஈசாக்கை பலிபீடத்திலே வைத்தது போல நாங்களும் எங்களையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் சுவாமி. அப்பொழுது நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போலவே என் தெய்வமே அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் பெரிய காரியங்கள் அதிசயமும் அற்புதமுமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் ஆமென் என் தெய்வம் இவர்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று இவர்கள் இருக்கிற நிலைமையிலே இருக்கிற சூழ்நிலையிலே இருக்கிற இடத்தில் இருந்து பார்க்கிற எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிற வேண்டிக் கொள்ளுகிற விரும்புகிற எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிற ராஜரீகமான உயர்வுக்காய் மேன்மைக்காய் வாக்குத்தத்தங்களுக்காய் நல்ல வார்த்தைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அப்படியே ஆக கடவது. ஆமென் ஆமென் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஓ க்ளோரி இந்த தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அநேகருக்கு இதை நல்ல வசனங்களை ஷேர் பண்ணுங்கள். அதோடு அன்பு சகோதர சகோதரிகளை நான் சொன்னது போன்ற இந்த கூட்டங்களை தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களுக்காக உறுதியாய் ஜெபியுங்கள். கர்த்தர்
உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த மாதத்திலே 23ஆம் தேதியில் இருந்து பேர்ணாம்பட்டு வேலூரிலே ஒரு மீட்டிங் இருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த ஜூன் 23ஆம் தேதியில் இருந்து மலேசியா தேசத்திற்கு கடந்து செல்லுகிற உங்கள் அன்பு சகோதரனாகிய எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மலேசியாவிலே மறுபடியுமாய் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை, அங்கே அநேகமாயிரம் ஜனங்கள் தேவ வல்லமையினால் தொடப்படும்படியாய், கர்த்தர் பலத்த மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய், அங்கே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படியாய், அதற்காக ஈடுபடுகிற, ஆயத்தப்படுத்துகிற, அதற்காக நிற்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் என் அன்பு சகோதர சகோதரிகள் நினைவு கூர்ந்து ஜெபிப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம்.